யாழிசையாழின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால். இன்றைய பதிவில் நாம் ஆவணி அவிட்டம் என்று சொல்லப்படும் பூநூல் திருவிழா பற்றித்தான் காணவிருக்கின்றோம். ஆவணி அவிட்டம் என்னும் ஆண்டு சடங்கு உபநயனம் செய்து கொண்ட பிராமணர் ஆடி அல்லது ஆவணி மாதத்தில் அவிட்டம் நட்சத்திரத்தோடு வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் கடைபிடிக்கப்படும் மகத்தான வழிபாட்டு நாளாகும். தெய்வங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பண்டிகை மாதந்தோறும் வருகின்றன என்றால் வேதத்திற்குண்டான பண்டிகை என்றால் அது ஆவணி அவிட்டமே என்பார்கள் பெரியோர்கள். ஆவணி அவிட்டம் என்றால் அந்தணர்கள் புதிய பூநூலை மாற்றிக்கொள்ளும் ஓர் சடங்கு திருவிழா என்று மட்டும் இல்லை, இது வேத பாடங்களை கற்றுக்கொள்ள தொடங்கும் ஓர் திருநாளாகவே ஆரம்பத்தில் இருந்து வந்துள்ளது. அதனால்தான் ஆவணி அவிட்டத்தை உபாகர்மா என்று பெரியோர்கள் அழைத்தனர். உபாகர்மா என்றால் ஆரம்பம், வேதாரம்பம் என்றே பொருள். ஆடி அமாவாசைக்கு பிறகு வரும் பௌர்ணமியே ஆவணி அவிட்ட நாளாக அனுஷ்டிக்கப்படுகிறது. வேதங்கள் பரபிரம்மமான கடவுளிடமிருந்து ரிஷிகளிடம் ஓதப்பட்டு அவை மண்ணுலகில் சகல ஜீவன்களின் நன்மைக்காக பயன்படுகின்றன. அன்றாடம் பூஜைகள், ஹோமங்கள் என பல்வேறு சடங்குகளில் ஓதப்படும் இந்த வேதங்களுக்கும் தோஷங்கள் உண்டாகின்றன என்று ஆன்றோர்கள் கூறுவர். தெரிந்தோ தெரியாமலோ வேத பாராயணத்தின் போது உண்டாகும் தோஷங்களை இந்த ஆவணி அவிட்ட நாளில் தேவர்களை அழைத்து தோஷ நிவர்த்தியாக வேத விற்பன்னர்கள் சில சாந்தி மந்திரங்களையும் வழிபாட்டையும் மேற்கொள்வர். இதனால் சகலருக்கும் நன்மையும் சந்தோஷமும் உண்டாகும் என்பது ஐதீகம். அது மட்டுமின்றி இந்த ஆவணி அவிட்ட நாளில் எல்லா தேவதைகளையும் மானசீகமாக வணங்கி தாங்கள் உச்சரிக்கும் வேத மந்திரங்கள் எல்லோருக்கும் நன்மைகளை உண்டாக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்வார்கள். இந்த நாளில் புதிதாக குழந்தைகளுக்கு உபநயனம் செய்தும் வைப்பார்கள். உபநயனம் என்றால் துணையான கண்கள் என்று பொருள். அதாவது ஏற்கனவே இருக்கும் 2 கண்கள் மட்டுமின்றி வேதம், ஒழுக்கம் என்னும் இந்த உபக்கண் ஞானத்தை அறிய உதவும் என்பது நம்பிக்கை. நமக்கு துணையாக வரும் இன்னும் ஒரு கண் என்று பொருள்படும் உபநயன தத்துவத்தை ஆத்மார்த்தமாக உணர்ந்து இந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்பதே முக்கியம். ஆவணி அவிட்ட நாளில் 2 முறை நீராட வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். முறையான பூஜைகளும், ஆச்சாரியர்களுக்கான தானங்களும், ஆதரவற்றோருக்கு செய்யும் தர்மங்களும் நிச்சயம் இந்த பூமியை காக்கும் என்பதே இந்த நாளின் தாற்பயம். இதுவரை ஓதிய வேத மந்திரங்களில் ஏதேனும் குறையிருப்பின் அதை நிவர்த்தி செய்யவும், இனி கற்க இருக்கும் வேத மந்திரங்கள் முழுமையான பலத்துடன் கற்கவும் இந்நாளில் காயத்ரி ஜபம் செய்ய வேண்டும் என ஆன்மீகம் கூறுகின்றது. இந்த பிரபஞ்சமும் அதில் வாழும் சகல ஜீவராசிகளும் சிறப்புற்று வாழ வேண்டும். இந்த பிரபஞ்சத்தை பரிபாலிக்கும் சகல தேவதைகளும் திருப்தியோடு செயல்புரியவும் இந்த நாளில் சங்கல்பம் ஏற்க வேண்டும். பூமியில் குற்றங்கள் குறைந்து அன்பும் ஒழுக்கமும் பெருகி எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று பிரார்த்திப்பதே ஆவணி அவிட்டத்தின் நோக்கம் என்பர் பெரியோர். மூலத்தில் பிடித்ததை அவிட்டத்தில் விடு என்பார்கள் பெரியோர்கள். அதாவது தேவதைகள் திருப்தி பெற, சகல உயிர்களும் இன்புற்று வாழ தினமும் காயத்ரி மந்திரங்களை சொல்ல வேண்டும் என்பது விதி. ஒருவேளை தினமும் சொல்ல முடியாதவர்கள் மாதத்தில் மூல நட்சத்திர நாளில் தொடங்கி அவிட்டம் வரையாவது 5 நாட்களிலாவது காயத்ரி மந்திரத்தை விடாமல் ஜபிக்க வேண்டும் என்பார்கள். அவிட்ட நாளில் ஓதப்படும் வேத மந்திரங்கள் வலுவானவை என்பதும் ஆன்றோர் வாக்கு. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.